இருக்கிற குடிமியலில் ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள 2 லெசன்ஸுமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து சமத்துவம். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமத்துவம் அப்படிங்கிறதோட மீனிங், அப்புறம் சமத்துவத்தோட இம்பார்ட்டன்ஸ், சமத்துவத்தோட பல்வேறு வகைகள் என்னதெல்லாம், நம்மளுடைய அரசியலமைப்பில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான சட்டப்பிரிவுகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த பிக்சர்ஸை பாருங்கள். 2 பேர் இருக்காங்க. 2 பேர்லையும் 2 பேருமே ஒர்க்கிங். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறனால 2 பேரும் ஷேர் பண்ணி வேலையை செய்கிறாங்க. வாஷிங் மிஷின் போடுறாங்க, சமைக்கிறாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி செய்கிறனால 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சமத்துவம் அப்படிங்கிறது பாலினத்தால் கூட டிஃப்ரென்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் அறிமுகம். இயற்கை மனிதனை நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை ஆகியவற்றில் சமமாக உருவாக்கவில்லை. மேலும் இயற்கையான சமத்துவமையை சரி செய்ய இயலாது. ஒரே மாதிரியாக உள்ள இரட்டை குழந்தைகள் கூட அவர்களது திறமையில் ஒன்றாக இருப்பதில்லை. சாதி, மதம், மொழி, பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமையை சரி செய்ய முடியும். மனிதர்கள் தங்களது திறன், வலிமை, எண்ணம் ஆகியவற்றில் வேறுபடுவார்கள் என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதுபோல அவர்கள் அனைவருக்கும் திறன்கள் மற்றும் திறமைகள் மேம்பட சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். சமத்துவம் என்றால் என்ன? சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம் மற்றும் நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் ஆகும். பேராசிரியர் லாஸ்கி அவர்களது கூற்றின்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். சமத்துவத்தின் முக்கியத்துவம். சமத்துவம் பல நூற்றாண்டுகளாக மனித சமத்துவத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடாகும். சமத்துவம் என்ற கோட்பாடு மனித இனம் அதனுடைய சாதி, நிறம், பாலினம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாட்டை அறைகூவுகிறது. மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது மட்டுமே பொருளுடையவையாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இயற்கையில் வந்து நம்ம மனுஷங்க வந்து டிஃப்ரென்ஸாக தான் இருக்கோம். ஆனால் அந்த சமத்துவமே நம்மளால் சரி செய்ய முடியாட்டனா கூட நமக்கு இடையில இருக்கக்கூடிய சாதியா, மதம், மொழி, பொருளாதாரம் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சமத்துவமை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். அதில் வந்து நம்ம வந்து எப்போவுமே சமத்துவத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமத்துவம்னா என்னது அப்படின்னா, ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் ஆகும். ஸோ சமத்துவம் அப்படின்னா என்னதுன்னா, தனி மனிதன் அல்லது ஒரு இனக்குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு ஆகிய வயது இந்த அடிப்படையில் குறைவாக வந்து நம்ம நடத்தக்கூடாது. சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு, அவங்கள வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடாது. எந்தெந்த இயல்பில் அப்படின்னா, இனமாக இருக்கலாம், பாலினம், இயலாமை, சமயம், நம்பிக்கை, பாலியல் அல்லது வயது இந்த மாதிரி விஷயத்தால் நம்ம வந்து அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேராசிரியர் லாஸ்கி அவர்களது கூற்றின்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதாவது பேராசிரியர் லாஸ்கி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமத்துவம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈக்குவலாக நடத்துறது மட்டும் கிடையாது, வெகுமதி அளிப்பதிலும் நம்ம வந்து சமத்துவமாக இருக்கணும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து சமூகத்தில் வந்து சிறப்புரிமை வந்து கொடுக்கக்கூடாது, இரண்டாவது வந்து போதுமான வாய்ப்புகள் வந்து அனைவருக்குமே வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமத்துவத்தின் முக்கியத்துவம். சமத்துவம் பல நூற்றாண்டுகளாக மனித சமுதாயத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி அரசியல் கோட்பாடு. சமத்துவம் என்ற கோட்பாடு மனித இனம் அதனுடைய சாதி, நிறம், பாலினம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாட்டை அறைகூவுகிறது. ஸோ சமத்துவம் அப்படிங்கிறது வந்து மனுஷ இனம் வந்து அதனுடைய சாதியாக இருக்கலாம், நிறமாக இருக்கலாம், பாலினமாக இருக்கலாம், இனம், தேசியம் ஆகியவற்றை வந்து பொருட்படுத்தக்கூடாது. அனைத்து மனிதர்களையும் சமமான மதிப்புள்ளவர்கள் அப்படிங்கிற கோட்பாட்டோட நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டுமே பொருளுடையாக இருக்கும். சமத்துவத்தோட வகைகள். சமூக சமத்துவம். அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம் ஆகும்.
சமூகத்தில் சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருத்தல் கூடாது. அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ சமத்துவத்தோட வகைகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, சமூக சமத்துவம். அனைத்து குடிமக்களும் வந்து சம தகுதியை அடையிறக்கு உரிமை கொண்டவங்க தான். அதை தான் சமூக சமத்துவம்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்தில் சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இருக்கவே கூடாது. அந்த அடிப்படையில் பாகுபாடு இருக்கவே கூடாது. அனைவரும் தங்களுடைய ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகள் வந்து எல்லாத்துக்கும் வழங்கப்படணும். சாதி, சமயம், நிறம், இனம் இந்த அடிப்படையில் பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சமூக சமத்துவம். குடிமை சமத்துவம்னா என்னதுன்னா, அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம் ஆகும். குடிமக்களிடையே உயர்ந்தோர் அல்லது தாழ்ந்தோர், ஏழை பணக்காரர், சாதி மற்றும் சமய கொள்கை ஆகியவை காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாது. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுதல் கூடாது. குடிமை சமத்துவம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம்னு சொல்லிட்டாங்க. குடிமக்களிடையே உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை பணக்காரர், சாதி சமய கொள்கை இந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கக்கூடாது. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுதல் கூடாது. இங்கிலாந்தில் சட்ட ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. அங்கு சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்துகிறது. இந்தியாவில் அதே போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். ஸோ இங்கிலாந்தில் வந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கு சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம். அதை தான் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அனைவரும் சமமா. இந்தியாவில் அதே போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி அப்படிங்கிற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஏவி டைசி அப்படிங்கிற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் தான் ஃபஸ்ட்டு சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அரசியல் சமத்துவம். இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளிலும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன. அவை பின்வருமாறு: வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. ஃபஸ்ட்டு அரசியல் சமத்துவம். இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை வந்து உறுதியளிக்கின்றன. அவை பின்வருமாறு: வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை. பொது அலுவலகத்தில் சரியா வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. இதெல்லாம் என்னது? அரசியல் உரிமை. அரசியல் சமத்துவம். இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளிலும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை வந்து உறுதியளிக்கின்றன. என்னதெல்லாம்? ஃபஸ்ட்டு வாக்களிக்கணும், அப்புறம் பொது அலுவலகத்தில் வந்து பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கேற்பதற்கு சமமான வாய்ப்பினை பெற்றிருத்தல் வேண்டும். இந்த உரிமைகள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதன் அடிப்படையில் 18 வயது மக்களுக்கு கிடைக்கிறது. இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971ஆம் ஆண்டில்தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இந்தியாவில் 25 வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம், அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை ஒரு முக்கியமான உரிமை என்பதோடு மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகையிலும் தெரிவிக்கலாம். நாட்டின் பிரதமர் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. ஸோ குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் வந்து தீவிரமாக பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பை வந்து பெற்றிருக்கணும். இந்த உரிமையை தான் நம்ம வந்து வாக்குரிமை அப்படிங்கிறது அடிப்படையில் பெறுறோம். ஸோ 18 வயது நிரம்பி எல்லாருக்குமே நம்ம வந்து வாக்குரிமை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 25 வயசு நிரம்பிருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எலெக்ஷனில் போய் நின்றுக்கலாம். 1952 ஃபஸ்ட்டு பொதுத் தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அதனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971ஆம் ஆண்டில் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இந்தியாவில் 25 வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போய் போட்டியிடலாம், அரசை விமர்சிக்கலாம். இது எல்லா உரிமையுமே வந்து அரசியல் உரிமையில் வந்து வருது, அரசியல் சமத்துவத்தில். நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தல் ஒன்றுதான் என்ற அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. இதுதான் வந்து அரசியல் சமத்துவம். பாலின சமத்துவம். மனித இனங்களில் ஆண் பெண் இருவரும் தமது தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்திக் கொள்ளலாம். தங்களது விருப்பங்களை எவ்வித கட்டுப்பாடும் இன்றி ஏற்படுத்தியும் கொள்ளலாம். பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்படவில்லை. மேலும் அவர்கள் ஆண்களை காட்டிலும் பலவீனமானவர்கள் என்பதோடு சமூகத்தில் ஆண்களுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் அவர்களை வைத்துள்ளனர். அவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்கள் இருவரும் ஒன்றாக ஆக வேண்டும்.
என்பது இல்லை. ஆனால் உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் ஆகியவை ஆண் பெண் என்பதை பொறுத்து அமைதல் கூடாது. பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் ஆகும். பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கெடுக்கிறதுக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் உரிமை கொண்டவர்கள் ஆவர். பெண்கள் தமது திறன் மற்றும் கடின உழைப்பால் எவ்விதத்திலும் ஆண்களுக்கு குறைவானவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து பாலின சமத்துவம் பார்க்கும். மனித இனங்களில் ஆண் பெண் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்திக் கொள்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. தங்களுடைய விருப்பங்களை எவ்வித கட்டுப்பாடுமின்றி ஏற்படுத்திக் கொள்ளலாம். பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்படவில்லை. மேலும் அவர்கள் ஆண்களை காட்டிலும் பலவீனமானவர்கள் என்பதோடு சமூகத்தில் ஆண்களுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல தான் அவங்களை எப்போவுமே வைக்கும். அவர்கள் சமமாக நடத்தப்படணும். இருவரும் ஒன்றாக ஆக வேண்டும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அதாவது உரிமைகள், பொறுப்புகள், வாய்ப்புகள் ஆண் பெண் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கக்கூடாது. சரியா? உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. அதில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பொறுப்பு, வாய்ப்பு எல்லாத்துலேயுமே ஆண் பெண் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்க்கவே கூடாது. பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் ஆகும். பெண் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கெடுக்கவும். பாலியல் சமத்துவம் அப்படிங்கிறது வந்து ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை வந்து பெறுறது தான் வந்து பாலியல் சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் ஆகும். பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கெடுக்கவும். ஆண் பெண் 2 பேருக்குமே வாய்ப்புகள் மற்றும் வளங்களை கொடுத்துட்டாங்க. பெண்கள் வந்து பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கெடுக்கலாம், முக்கியமான முடிவெடுக்கலாம், உரிமை உடையவங்களாக இருக்காங்க. பெண்கள் தம்முடைய திறன், கடின உழைப்பால் எவ்விதத்திலும் ஆண்களுக்கு குறைவானவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர். பெண்கள் தற்போது எல்லை பாதுகாப்பு படை, இந்திய விமானப்படைகளில் வெற்றிகரமாக பணிபுரிந்து வருகின்றனர். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது. பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுமியர், சிறுவர் ஆகியோர் சமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என யூனிசெஃப் நிறுவனம் கூறுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டுக்கான 17 குறிக்கோள்கள் பாலின சமத்துவம் என்பது 5ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ ஐநா சபையிலேருந்து 2017 நிலையான மேம்பாட்டுக்கான ஒரு 17 குறிக்கோள் போட்டிருக்காங்க. அதில் பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு வந்து 5ஆவது பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த் ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகையா சாவத், உசேன், சாவித்ரிபாய் பூலே ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். ஸோ 7 பேரோட நியமனத்தில் கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த் ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகையா சகாவத் உசேன், சாவித்ரிபா பூலே. ஸோ இதில் வந்து நமக்கு 5 பேரை தெரியும், 2 பேர் தான் தெரியாது. தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகையா சகாவத் உசேன், அவ்வளோதான். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெண்களுக்கு உரிமை கொடுத்தாச்சு. ஐநா சபை வந்து 2017 நிலையான மேம்பாட்டுக்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு வந்து 5ஆவது இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ சட்டப்பிரிவு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற உத்தரவாதம் வந்து கொடுக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கறது தான் சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 15 வந்து சாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படையில் நமக்கு வந்து தடை கிடையாது, பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பிரிவு 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 வந்து தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. ஸோ சட்டப்பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 வந்து பட்டங்களை அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. ஸோ சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுக்குது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 வந்து தீண்டாமையை ஒழிக்குது. சட்டப்பிரிவு 18 வந்து பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்து. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித மாண்பு என்பது சுயமரியாதை ஆகும். மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை மட்டுமல்ல. மனித மாண்பு என்பது சுயமரியாதை ஆகும். மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு மட்டுமல்லாமல் இதிலிருந்து அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. மாண்பு என்பது கௌரவமான மற்றும் மேலான சிறந்த தகுதியாகும். ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தின் ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர் என்பதை கருதுதல் வேண்டும். ஸோ மனித மாண்பு அப்படிங்கிறது
மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு மட்டுமல்லாமல் இதிலிருந்து அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. மாண்பு என்பது கௌரவமான, மேலான மற்றும் சிறந்த தகுதியாகும். ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தின் ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர் என்பதை கருதுதல் வேண்டும். ஸோ மனித மாண்பு அப்படிங்கிறது மனுஷங்க எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு கருதுறக்காண்டி மனித மாண்பு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கௌரவமான, மேலான, சிறந்த தகுதியாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தின் மதிப்புமிக்க ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதை கருதுதல் வேண்டும். வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம். அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். அவர்களது ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருத்தல் வேண்டும். சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பையும் பெறுவோம். அதாவது வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம். அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுறதுக்கு வாய்ப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். கல்வி அப்படிங்கிறதுக்கு எல்லா மனிதருக்குமே வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். அவர்களது ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருத்தல் வேண்டும். சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பையும் பெறுவோம். நம்ம சமமாக நடத்தப்பட்டோம் அப்படின்னாலே அது மதிப்பையும் மாண்பும் நமக்கு கிடைச்சிரும். இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். உலகின் அனைத்து நாடுகள் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதியளித்துள்ளது. இதே போன்று இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14-18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. ஸோ சமத்துவ உரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் 14-18. உலகின் அனைத்து நாடுகளின் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதியளித்துள்ளன. இதேபோன்று இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14-18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சமத்துவத்தின்படி சமமான பாதுகாப்பு. சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் அனைத்து நாடுகளின் அரசியலமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதியளித்துள்ளன. இதேபோன்று இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14-18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. நாட்டின் வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம். அனைவரையும் நியாயமாக நடத்தல். அனைவரும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்குதல். அனைவரும் வாய்ப்புகள் பெறுவதை உறுதிப்படுத்தல். முழு ஆற்றலை மேம்படுத்த ஊக்குவித்தல். சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல். கல்வி. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நாம் பின்வரும் வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம். அனைவரையும் நியாயமாக நடத்தணும். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்கணும். அனைவரும் வாய்ப்புகள் பெறுவதை உறுதிப்படுத்தணும். முழு ஆற்றலையும் மேம்படுத்துதலை ஊக்குவித்தல். சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல். கல்வி. இது எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சமத்துவம் மேம்படும். அனைவரையும் நியாயமாக நடத்தணும். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்கணும். அனைவருக்கும் வாய்ப்புகள் பெறுவதை உறுதிப்படுத்துதல். முழு ஆற்றலை மேம்படுத்த ஊக்குவித்தல். சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல். கல்வி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிவுரை. இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்கள் ஆகும். மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி எட்டப்படும். சமத்துவம் என்பது மிக முக்கியமானதாகும். ஏனெனில் அது தனிமனித மாண்பினை தக்க வைக்கிறது. சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும். இந்தியா உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய மக்களாட்சி நாடுன்னு சொல்கிறோம். சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியோட தூண்களாக இருக்குது. ஸோ மக்களாட்சியின் தூண்கள் என்னதுன்னு கேட்டால் சமத்துவம் மற்றும் நீதி. மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி எட்டப்படும். சமத்துவம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் அது தனிமனித மாண்பினை தக்க வைக்கிறது. சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த பாடத்தில் மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 5 ஆர்டிக்கல் மட்டும் படிக்க வேண்டியது இருக்குது. அதுபோக அந்த ஏவி டைசிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்கி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த பாடம் ரொம்பவே ஈஸியான பாடம், ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாடமும் கூட. சமத்துவங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சமூக சமத்துவம். பேராசிரியர் லாஸ்கி அவர்களின் கூற்றுப்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சமத்துவம். சமூக சிறப்புரிமை இல்லாததும். இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். சமத்துவத்தோட முக்கியத்துவம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் குடிமை சமத்துவம்னா என்னது, சமூக சமத்துவம்னா என்னது. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். இந்தியாவும் சட்டத்தின் ஆட்சியை தான் ஃபாலோ பண்ணுறது. இங்கிலாந்தும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. அரசியல் சமத்துவம், வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. ஒரு அரசை நம்ம விமர்சனம் செய்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் இந்தியாவில் வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கு. 1952 நடந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 1971 தான் ஃபஸ்ட்டு பெண்களுக்கான வாக்குரிமை சுவிட்சர்லாந்தில் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் 25 வயசு நிறைஞ்சிட்டு அப்படின்னாலே நம்ம போய் எலெக்ஷனில் நின்றுக்கலாம்.
அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ், கோவிந்த் ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கையா சகாவத், தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கையா சகாவத், உசேன், சாவித்ரிபா பூலே இவங்கெல்லாம் வந்து பெண்கள் சம்பந்தஸ்து பெறக்கு வந்து உழைச்சிருக்காங்க. உள்ளாட்சம்புகள் 50% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டுக்கான 17 குறிக்கோள்கள் பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு வந்து 5வது பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது, சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது, சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிக்கிறது, சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறமா சட்டப்பிரிவுகள் 14லேருந்து 18 வரையும் சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டப்பிரிவு 21 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்படுகிறது. சமத்துவம் பெறணும் அப்படின்னா எல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் மெஷர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து உலகத்தோட மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இருக்குது. சமத்துவம் நீதி என்பது மக்களாட்சியோட தூண்களாக இருக்குது. மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி எட்டப்படும். சமத்துவம் என்பது மிக முக்கியமானதாகும், ஏனெனில் அது தனி மனித மாண்பினை தக்க வைக்கிறது. சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கும் சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிட்டாங்க.